பிலிப்பியர் 3:10. இப்படி நான் ம் 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 அவருக்காக எல்லாவற்றையும் எஸ் எஸ் ஒரு காரியத்தை அவர் பவுல் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், நல்லா கவனிங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றாரு. நான் எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணுகிறேன், நஷ்டமா எண்ணுகிறேன். எதற்கு முன்பாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிறதற்கும் அந்த பாடுகளின் ஐக்கியத்தோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் இயேசுவின் பாடுகளுக்குள்ள நமக்கு ஐக்கியம் இருக்கா? இருக்கா இல்லைங்க? ரைட். கிறிஸ்துவோடு கூட இயேசு மரித்தது அவர் இல்லை, நீங்களும் நானும் தான். இங்கே அடிக்கப்பட்டது நீங்களும் நானும் தான். ரைட். அப்போ அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறியவும், அப்போ அந்த பாடுகளில் ஐக்கியத்தின் நிமித்தம் இப்போ நமக்கு என்ன உண்டாயிருக்கு சொல்லுங்கள்? அவர் பாடுபட்டார்ல. ஏன் பாடுபட்டார்? வேதம் தெளிவாக சொல்லுது. ரைட்டா? அவர் முகம் அந்த கேடு அடைந்தது, அவர் முள்முடியை அவர் மேல் சூட்டப்பட்டார். எதற்கு? இது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாடுகளின் நிமித்தம் நமக்கு விடுதலை இருக்கு. ரைட். இருக்கு இல்லைங்க? வேதம் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்போ அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுனால இப்போ என்னாச்சு? சமாதானம் உண்டாயிருக்கு. தேவனோடு சமாதானம் இருக்கா? அப்போ இருக்கா இல்லையாங்க? அப்போ அந்த பாடுகளின் ஐக்கியம் இப்போ என்னாச்சு? என்ன பிதாவண்டை கிட்டி சேர பண்ணியிருக்கு. அவரோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கவும் அவருடைய காரியங்களை அனுபவிக்கவும் அந்த இப்போ சொல்கிறாரு, அந்த அறிவுக்கு முன்பாக இப்போது எனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? நஷ்டமாக எண்ணுகிறேன்றார். ரைட். குப்பையும் கந்தையுமா நான் எண்ணுகிறேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமாக நினைக்கணும்? எதுக்கு முதன்மை கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ரைட். இங்கே தான் விஷயமே இருக்குது பாருங்கள். நம்முடைய விடுதலை, நம்முடைய சுகம், நம்முடைய செழிப்பு, ஆரோக்கியம் மேலே எங்கே இருக்குது? இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி உயிர்த்தெழுந்த ஆவி, செத்த ஆவி இல்லை. என்ன ஆவி இருக்கு? இப்போ உயிர்த்தெழுந்த ஆவி இருக்குது. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் ஆவியில் தான் ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்குது. இருக்கா இல்லையா? இந்த உயிர்த்தெழுந்த ஆவியை யாராலும் அடக்கி வைக்க முடியல, கல்லறை பூட்டி வைக்க முடியல, ராஜாக்கள் அவர் தடுக்க முடியல, மதவாதிகள் தடுக்க முடியல. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டாரு. ஏன்? உயிர்த்தெழுந்த ஆவி. இப்போ அந்த ஆவியை தான் இப்போ நமக்குள்ள வச்சிருக்க. இதை குறித்த அறிவு நமக்கு முக்கியம். இந்த அறிவு வர வரத்தான் சுகம் நடக்கும், நமக்குள்ள விடுதலை உண்டாகும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்காரு? இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளில் இருக்கிற ஐக்கியத்தை அறிகிறவும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக்கி நம்ம என்ன பண்ணார்? உள்ள அவருக்குள்ள உட்படுத்தி அந்த மரணம் நம்முடைய மரணம் இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்முடைய உயிர்த்தெழுதல் சொல்லி இப்போ அந்த ஜீவனையும் எல்லாவற்றையும் அவரோடு கூட ஒன்றாக்கி தான் எல்லாத்தையும் பண்ணினார் இல்லையா? இப்போ இதன் நிமித்தம் இப்போ நமக்கு மாற்றம் இருக்கா? விடுதலை இருக்கா? சுகம் இருக்கா? இருக்கா இல்லைங்க? இருக்கு. இதை அறிஞ்சிக்கிட்டு அதை அனுபவிக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை அனுபவிக்கணும். இப்போ உள்ள இருக்கிற வல்லமை நீங்கள் யூஸ் பண்ணனா வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? நம்ம தானே இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ நாம் பந்தி எடுக்கும் போதெல்லாம் எதை மனசுக்குள்ளே கொண்டு வரணும்? நான் உயிர்த்தள்ளப்பட்டவன், வல்லமை நான் நிரப்பப்பட்டவன், தேவனுக்குள் முத்தரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆக்கப்பட்டவன், அவரோடு கூட நான் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? இப்போ அந்த ஐக்கியத்தின் நிமித்தம், அந்த பாடுகளின் ஐக்கியம், இப்போ நான் பாடுபட்டாச்சு. நமக்கு உண்டான தண்டனை எல்லாவற்றுக்கும் பாடுபட்டு இப்போ என்னாச்சு? தண்டனை முடிஞ்சிச்சா? தண்டனை அனுபவிச்சு பிற்பாடு திரும்ப ஒரு பாவத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு ஒரே தண்டனை தானே? 2 தண்டனையா? ஒரே தண்டனை. ரைட்டா? அப்போ நம்ம தண்டனை எல்லாத்தையும் ஒரே தண்டனை, ஒரே தீர்வு, ஒரே முடிவு சிலுவையில் முடிச்சிட்டார். முடித்த பிற்பாடு இனி நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டோம். அவர் பட்ட பாடு அத்தனை நம்முடையது. சரிதானே? அப்போது அதன் நிமித்தம் இப்போ என்ன செய்யலாம்?
இதை அறிகிற அறிவுக்கு முன்பாக நான் வேற எதையும் முக்கியத்துவம் கொடுக்கல என்றார். வேற எதையும் நான் முதன்மையாக பவுல் நான் வைக்கலன்றார். அவர் பார்த்து முன்னாடியெல்லாம் நீங்கள் வாட்சிங்கன்னா, நான் யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், ரைட்டா சொல்கிற 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அதிகமாக நான் படித்தவன், எல்லாத்தையும் தன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிட்டு போகிறார். இது எல்லாம் நான் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு முன்பாக, அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பாக, அந்த பாடுகளின் ஐக்கியத்துக்கு முன்பாக, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் நான் அனுபவித்தது நிமித்தம் இப்போது இதையெல்லாம் நான் குப்பையமாக எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன்றார். இதெல்லாம் நான் முன்னாடி எதையெல்லாம் நான் பெருமையாக பேசிட்டு இருந்தேனோ அதெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், படிச்சிருக்கீங்களோ படிக்கலோ அது வேற மேட்ரு. ஆனால் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்குதா? உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குதா? இதுதான் விஷயம். இது இருந்தால் படிக்காட்டியும் கூட உலகத்தை ஜெயிக்க முடியும். படிக்கக்கூடாதுன்னு பைபிளும் சொல்லு, நானும் சொல்லலை. ஆனால் அதை காட்டில் ஒரு பவர் நமக்குள்ளே இருக்குது. அதை கொண்டு பெரிய காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியும், உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு. ஆகவே இங்கே சொல்கிறாரு பாருங்களேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். இதை அறிகிறீங்களா? அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாக்கி, ரைட்டா, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு நம்மையும் உள்ளாக்கி சொல்கிறாரு, நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கும் தகுதியாகும் படிக்கும். இதைத்தான் நான் முக்கியமாக நான் நினைக்கிறேன். எது? ஒரு நாள் வரப்போகுது, உயிர்த்தெழுது நடக்க போகுது. அந்த உயிர்த்தெழுது நானும் பங்கடைவேன், நீங்களும் பங்கடைவீங்களா? அதுக்கு தான் இப்போது முன்னாடியே நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நம்ம ஆவி உயிர்ப்பித்திருக்கார். அந்த வல்லமையினால் நம்ம மறுபடியும் பிறக்க பண்ணியிருக்கார். அதனால் மறுபடியும் பிறந்த நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளானால் இப்போது இந்த பந்தியை நாம் அனுபவிக்கலாம். கர்த்தர் சொல்கிறாருல்ல, நான் உள்ளே வரேன், அனுமதி கொடுத்தா. அவர் உள்ளே வந்தோடனே இப்போ என்ன நடக்குது? அவருடைய பந்தி நமக்குள்ளே வருது. நான் சொல்கிறேன், உங்கூட வருவேன், உள்ளே வந்து உன் பந்தியை நான் உட்காந்து சாப்பிடுவேன். அவர் உள்ளே வரும்போது நம்முடையதாக தான் இருக்குது. ஆனால் அவர் உள்ளே வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவருடையதான் மாறுது இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ கஞ்சி கூழ் குடிச்சிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு லைஃப் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் நம்ம லைஃப் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர் உள்ளே வந்தப்புறம் இப்போ அவர் உள்ளே வந்துட்டார்னா இப்போ நம்முடையது இல்லை, அவருடைய பந்தி உள்ளே வருது. அதுக்கு தான் சொல்கிறாரு, இப்போ ஏன் பந்தி? ஏன்? அவர் ராஜா. அந்த ராஜா உள்ளே வந்தோன்னே இப்போ ராஜரீக பந்தி நடக்குது, ராஜரீக சுகம் நடக்குது, ராஜரீக வாழ்வு உண்டாகுது, ராஜரீக ஆசீர்வாதம் வருது, ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடைய அப்படியே உள்ள கன்வெர்ட் ஆகுது, மாறுதா இல்லையா? இதை கொடுக்கத்தான் ஆண்டவர் வந்தார், இழந்து போனதை கொடுக்கத்தான் வந்தார். கொஞ்சம் வேத தெளிவாக சொல்லி பாருங்க. பிறக்கும் போதே பர்பஸ் சொல்லப்படுது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பர்பஸ் சொல்லப்பட்டுச்சு. அவர் எதுக்காக வராருன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டுச்சு. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். வருகிறவர் யாரு? ரட்சகர். சிமியன் சொல்கிறான், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்றான். நான் எதுக்காக காத்திருந்தேனோ அதை நான் இப்போது கண்டுட்டேன்றான். அந்த குழந்தையை வாங்கி ஆவியின் ஏவுதனால் ஆலயத்துக்கு வராங்க. 8ஆவது நாள் குழந்தைய விருத்த சேதனம் பண்ணுவதற்காக கொண்டு வராங்க. இயேசுவை கொண்டு வரும்போது கையில் வாங்கி என் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்போ நான் சமாதானத்தோடு நான் போவேன்றான். எதற்காக நான் காத்திருந்தேன் அதை நான் கண்டேன்றான். நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக இப்போ காத்துட்ருக்கீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்துக்கு சிம்சோனை போல நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ, ரைட், அது உங்கள் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், ரட்சணித்து என் கண்கள் கண்டது. நான் சொல்கிறேன், அந்த ரட்சகரை நீங்கள் காண்பீர்களானால், ரட்சகர் உங்களுக்கு கிரியை செய்வாரானால் நீங்கள் சகலவற்றையும் அனுபவிப்பீங்க. மரியாள்கிட்ட அதை தான் சொல்கிறார், இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்? எதற்கு இயேசு? இவர் ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிப்பார். ரட்சிக்குத்தான் வந்தார். இப்போ நமக்குள்ள இருக்கிற ரட்சகர், ஒவ்வொரு கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலையாக்க ரட்சிக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வம் அவர். ஸோ அந்த வந்த நோக்கம் அதுதான். அப்போ அவர் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர் இன்னைக்கு சித்தம் கொண்டவராக தான் நமக்கு உள்ள இருக்கார், ரைட்டா? அவர் நிறைவேற்ற சித்தம் கொண்டவராக. அதனால தான் இப்போ எதை அறியணும்? உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளியில் எனக்கு இருக்க உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியவும், அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியவும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால இப்போ எனது மரித்தோரிலிருந்து நிச்சயமாய் ஒரு நாள் என்னை உயிர்த்தர பண்ணுவார். அதற்காகத்தான் நான் இப்போ அதை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும்
குப்பையுமாய் நான் கருதுகிறேன். இந்த என்ன வரணும்? நான் தேவனை அறிகிறதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நான் பெருசாக நான் பார்க்கறது கிடையவே கிடையாது. இந்த அறிவு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக இருப்பாரானால் அந்த வல்லமை வேலை செய்யும். உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லா அவயங்களையும் சுகமாக்கும், உங்கள் குடும்பத்தை சுகமாக்கும், பொருளாதாரத்தை சுகமாக்கும். விரும்புகிறீங்களா? இதுக்காகத்தான் தேவன் நமக்குள்ளே இதை கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே பாருங்களேன், இதை அப்படியே எடுங்க. இப்போது எபேசியர் 1:19 எடுங்க. எபேசியர் 1:19. எஸ். 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 இங்கே நல்லா கவனிங்க. அங்கேயும் அறியும்படிக்குன்னு தான் சொல்கிறேன், இங்கேயும் அறியும்படிக்கு. அங்கே என்ன சொல்கிறாரு? உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிஞ்சிக்கோ, அந்த பாடுகளில் நிமித்தம் உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை அறிஞ்சிக்கோ, மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நீ அறிஞ்சிக்கோ, அப்புறம் நீ உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கும்படிக்கு இதையும் நீ அறிந்து கொள். சரி, இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ பாருங்களேன், அதே பவுல் நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்து சத்துவத்தின் வல்லமையின்படியே, அவரை எழுப்புறதுக்கு என்ன வல்லமை யூஸ் பண்ணாரோ, என்ன சத்துவத்தை யூஸ் பண்ணாரோ, அதே வல்லமை, அதே சத்தியத்தை, அதே சத்துவத்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையை. என்ன பவர் யூஸ் பண்ணார் இப்போ ரட்சிப்புக்கு? ஹலோ, கிறிஸ்துவை எழுப்புவதற்கு என்ன ஒரு போர்ஸை யூஸ் பண்ணினாரோ, அவரை திரும்ப கொண்டு வரக்கு யூஸ் பண்ண அதே சத்துவம், அதே மகத்துவம், அதே வல்லமையை இப்போது நம்ம ரட்சிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காராம். அதே காரியத்தை இப்போ நம்ம மேலே நம் மூலமாக செய்ய விரும்புகிறாராம். யோசிச்சு பாருங்க, இங்கே பாருங்களேன், அதை நீ புரிஞ்சுக்கணுன்றாரு. ரைட்? கிறிஸ்துவின் மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும். விசுவாசிக்கிற நம்மகிட்ட காண்பிக்கிறாராம். எதை? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களிடத்தில் ரைட்டா அதை காண்பிக்கும் பொருட்டு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்கள் கிட்ட இருக்கிற ஆவி சாதாரண ஆவி கிடையாது. ஓகே, மனுஷாவி மாத்திரமில்ல, தேவனுடைய ஆவியானவன் கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய பண்ணுறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட ஃபோர்ஸை நமக்கு யூஸ் பண்ணிக்க ரட்சிப்புக்காக. அதனால தான் ஒரு மனுஷன் கல்லான இருதயமாக இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேதம் அப்படி தான் சொல்லுது, கல்லான இருதயமாக இருந்துச்சு, இப்போது சதையான இருதயமாய் மாற்றிக்க. புத்தியில் அந்தகாரப்பட்டு கிடந்தீர்கள் அப்படி சொல்கிறார். இப்போ புத்தி தெளிந்திருக்கு. இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தீங்க, இப்போது வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் முந்தி நீ பேலியாளின் பிள்ளையாக இருந்த, இப்போ கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றிருக்காரு. முந்தி அப்படி ஒவ்வொன்று கம்பேர் பண்ணுறார். கொரிந்தியரை சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, முந்தி பிசாசின் பிள்ளை, இப்போ தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு இப்போது ஒரு பரலோக பிதாவர்த்தர் உண்டு. இது அப்படியே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக்கியிருக்காரு பாருங்களேன். இதையெல்லாம் புரிந்து இதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ள வேலை செய்கிறார் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்காக தான் எழுதியிருக்காரு. சும்மா நம்ம சர்வசாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம யார் ஒரு சின்ன ஆள் கிடையாது. இப்போது கர்த்தர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் அதே வல்லமை, அங்கே இருக்கிற மகத்துவம், அங்கே இருக்கிற மகிமை, அங்கே இருக்கிற அதிகாரம், அங்கே இருக்கிற ஆற்றலை தான் இப்போ நமக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கார். ரைட்டா? பரலோகம் மொத்த தூதனுகளும் பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறான். எல்லா தூதனும் உற்று கவனிச்சுட்டு நிற்க ரெடியாக இருக்கிறான் பட்டயத்தோடு கூட, எப்போ அவர் கூப்பிடுவாருன்ட்டு. ஆனால் அவர் கூப்பிடவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. ஒன்றுமே உனக்கு புரியல. தூதனுக்கெல்லாம் புரிஞ்சிருக்காது. என்னடா அங்கே நடக்குதுங்க? தேவன் இங்கே அடிக்கப்படுறாரு, அசிங்கப்படுறாரு, சாதாரண மனுஷங்க இவர் இந்த பாடுபடுத்துகிறானே. ஆண்டவன் வாய் திறக்கவே இல்லை. அடிக்கப்படுக்கும் முன்பாக வாய் குட்டி போல் அவர் இருந்தார்னு வசனம் சொல்லுது. அப்படியே தான் இருந்தார். நேரம் வந்து சொல்லுங்களேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருந்தார். சிலுவையில் எல்லாம் முடிதுன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் காரியம் தெரியுது. அப்பவுமே தூதனுக்கு விளங்கலை.
ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் தூதனுக்கு தெரியுது, கள்ளமூட்டில் ஒரு தூதன் கல்லறைக்குள்ள உட்காந்துருக்கான். அப்போ தான் தெரியுது இத்தனை ஏன் பொறுத்துக்கிட்டாருன்னா, இந்த ஜனங்களுக்காகத்தான் அன்றைக்கு விளங்கி கொண்டார்கள். இன்றைக்கி அதனால தான் சொல்கிறேன், நமக்காக தான் அத்தனை சகித்து கொண்டு இருந்தார், பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்கிறாரு, இப்போ அந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவருக்குள்ளே பாருங்கள், நல்லா கவனிங்க. இயேசுவின் சரீரம் 3 நாள் எங்கிருச்சு, கல்லறையில் இருந்துச்சு. ஆனால் ஆவி ஆத்மா எங்கே போச்சு? பரதேசிக்கு போச்சு. வசனம் தெளிவாக இருக்கா? காவல் பண்ணப்பட்ட தூதரிடத்துக்கு போச்சு. ரைட்டா? நோவா நாட்கள் முதற்கொண்டு அங்கே மரித்திருந்த பரிசுத்தவான்கள் இருந்த ஆபிரகாம் மடியிலெல்லாம் இருந்தாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் பேதுரு அப்படியே இருக்குது, அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார். நரகம் போல சிலுவிலையெல்லாம் முடிச்சிட்டாரு. நரகத்துக்கு அவர் போகலை, அந்த பரதேசி எனக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அங்கே காவல் பண்ணப்பட்டிருந்த தூதர்களுக்கு, அங்கிருந்த பரிசுத்தவான்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்கள் எல்லாத்தையும் வெளியெடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டார். 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்த போது அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழும்பி 40 நாட்கள் எருசலேமில் எங்கெல்லாம் சுற்றினாரோ அங்கே சுற்றி தேவனோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் 40 நாள். புரியுதுங்களா? சிலுவையிலேயே மேலே முடிச்சிட்டாரு. அதனால தான் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் இப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு எந்தெந்த சிறையிருப்பில் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண, உயிர்த்தெழுந்த ஆவி அந்த சிறையிருப்பை மாற்றி இப்போ வெளியே கொண்டு வந்து சொல்கிறாரு, நீ என்னுடைய புத்திரன், நான் உன் தகப்பன். அந்த நிலைக்கு கொண்டு வந்து இப்போ சொல்கிறாரு, நீ சாதாரண ஆள் இல்லை, இப்போ என் நாமத்தை கொண்டு என்ன செய், அற்புதங்களை செய்யுங்க. என் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டு, என் நாமத்தினால வியாதியத்தின் மேல் கையை வச்சு சொஸ்தமாக்கு. ஏன்? உனக்குள்ள இருக்கிற ஆவி உயிர்த்தெழுந்த ஆவி, வல்லமையுள்ள ஆவி, சத்துவம் உள்ள ஆவி, பரலோக ராஜ்யத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கு. ஆகவே இதை கொண்டு நீ காரியங்கள் எல்லாத்தையும் மாற்று. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அங்கே இங்கே ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்குள்ளேயே இந்த வல்லம் இருக்கா? ரைட்? அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம ரட்சிப்பதற்காய் கிறிஸ்துவை எழுப்பதற்கு அதே எந்த போர்ஸை யூஸ் பண்ணார், இந்த டைனாமிக் போர்ஸும்பாங்கள்ல, ஒரு மோட்டரை இயக்கிறது என்னது, அந்த டைனாமிக் தான். ரைட்? ஒரு மோட்டரை சுத்த விடுது அந்த உள்ளுக்கு அந்த டைனமோ தான். அப்போது அதே போல் தான் நம்ம ஆவிக்குள்ள ஒரு டைனமோ இருக்குது, ஒரு போர்ஸ் இருக்குது. அந்த போர்ஸை நீங்கள் ரன் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வேண்டியது எல்லாத்தையும், இப்போ மோட்டரை ஓட விட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு வேண்டிய தண்ணியெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணுற மட்டும் என்ன செய்யும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்குல்ல. அதே போல் தான் உங்களுக்கு இருக்கிற போர்ஸை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் மூண்டு பருகிட்டே இருக்கலாம். சுகம் வேணுமா, செழிப்பு வேணுமா, நல்ல வீடு, நல்ல காரு, எல்லாம் அதையெல்லாம் மொண்டு பருகலாம். அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ள ஜீவ நதியாய் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்குது. இந்த விசுவாசிக்கிற உள்ளத்துக்குள்ள ஜீவ ஊற்றுக்கு, அந்த ஜீவ ஊற்றை நீங்கள் விரும்பினா உள்ள இருக்கிற வல்லமையை நீங்கள் யூஸ் பண்ணால் அதை மொண்டு நீங்கள் பருகலாம். ஓகே, ரைட்டா? அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அந்த போர்ஸை தான் இப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கார். அதே வல்லமை, கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை, அதே சத்துவம், அதே மகத்துவம், அதே டைனாமிக் பவர் இப்போ நமக்குள்ளே இருக்கா? அதை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கையில் எடுங்க. உங்கள் உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள். மற்றவன் சொல்லுவதல்ல, நம் தேவன், வார்த்தையின் தேவன், அவர் விரும்பினபடி பேசி பேசி தான் விருப்பத்தின்படி உலகத்தை உண்டாக்கினது போல அவருடைய பிள்ளையாகிய நாம், அவருடைய வித்தை பெற்ற நாம், அந்த ஜீவனை பெற்ற நாம், அந்த உயிர்த்தெழுத பெற்ற நீங்களும் நானும் உங்கள் உலகத்தை உருவாக்குன்றார். உருவாக்க தெரியலையா? உன் கையில் எதுக்கு இவ்வளோ பெரிய புக்கை நான் கொடுத்துருக்கேன்றார். உன் கையில் எதுக்கு இத்த பெரிய புக்கை கொடுத்துருக்கேன்? இதை பாருங்கன்றார். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் உலகத்தை அவர் ஒரு உங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு அவர் ஒரு விருப்பம் கொண்டிருக்கார். நம்ம அப்பா அவர் சொல்லுவார், இதுதான் உன்னுடைய உலகம், நீ கிரியேட் பண்ணும்பார். எதன் பேர் ரெடியாக இருக்கீங்க? உருவாக்குங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க கர்த்தர் சொன்ன பிரகாரம். உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புங்க கர்த்தர் சொன்ன பிரகாரம். அவர் எப்படி இருக்கும்படி உண்டாக்கினாரோ அப்படி உங்கள் உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கு வல்லமை வேற எங்களை உங்களுக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கார். இந்த ஆற்றல், ஓகே, கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை கொண்டு எல்லாத்தையும் மாற்றுங்க. முடியுமா? ஆகவே இந்த பந்தி நமக்கு உதவி செய்யும்.
கர்த்தருடைய பந்தி நமக்கு உதவி செய்யும். இது நம்ம தட்டி எழுப்புங்க. பலவீனத்தில் பலனாய் வரும். ஓகே, பயந்து கிடக்குறீங்களா? நம்ம கழுவி சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு வேலியை போடும். ரத்தம் சங்காத்தம் வந்தால் உங்களை பார்த்து ஓட மாட்டான், ரத்தத்தை பார்த்து ஓடுவான். ரத்தத்தை பேசக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா அவன் பயந்து ஓடுவான். சங்காரத்துவம் ரத்தத்தை கண்டு விலகி போனான், உங்களை கண்டு விலகி போவான். ஏன்? நீ ரத்தத்துக்கு உள்ள இருக்கிறபடியினால். ஓகே, ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியினால். சரியா? அப்போ எத்தனை பேர் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தத்தினால யாரும் கழுவலை, மூடிச்சு. வேதம் தெளிவாய் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டின் ரத்தம், காளையின் ரத்தம் எல்லாம் பாவங்களை மூடிச்சு. நோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும், உள்ளே இருக்கிற பாவம் வெளியே வந்துடும். அதனால தான் போய் பலிட்டே இருந்தான். ஏன்? நோண்டி பார்க்குறான், திரும்ப வந்துடுது, திரும்ப போய் பலி கொடுக்குறான். திரும்ப தனக்குள்ளே இருக்கிற பாவம் திரும்ப வெளியே வருது, திரும்ப போய் பலி கொடுக்குறான். இப்படியே நாடோறும் இதே வேலையை பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்களேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போது மூடில் கழுவிடுச்சு. நீ என்ன தான் நோண்டி பார்த்தாலும் அங்கே இருக்கிற அந்த அடிச்சுவடே இருக்காத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரித்து கரை திரையற்றவனாய் நம்ம மாற்றியிருக்கு. ரைட்? பேதுரு சொல்கிறாங்க, இயேசு காலை கழுவினார் இல்லை, ராபோச்சத்தின அன்னைக்கு காலை கழுவுறாரு. அப்போது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்ன கழுவு கொடுத்து, நான் தான் உன்னை கழுவணும் அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ இடங்கொடு, இப்போது நான் கழுவுவதற்கு இடங்கொடு. திரும்ப சொல்கிறான், ஆண்டவரே சரி, ஏன்னா கழுவு நீ இடம் கொடுக்கல, பந்தி எடுக்கட்டி ராஜ்யத்தில் பங்குல நீ சொன்ன, இப்போ உச்சிலிருந்து கால் வரைக்கும் கழுவுன்றான். எல்லாமே பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக சில வேலை தானே பண்ணுவோம் பாருங்களேன் பேதுரு. ஆண்டு சொல், நீ குளிச்ச வேண்டாம், இப்போ காலை மட்டும் கழுவுனா போதும். இப்போ சொல்கிறாரு, நீ ஏற்கனவே குளிச்சுட்டேன், எனக்குள்ளே எப்போ நீ வந்தியோ என் சித்தத்தை, என் விருப்பத்தை, அழைப்பின் நோக்கத்தை கேட்டு என்னைக்கு நீ என்கிட்ட வந்தியோ அன்னைக்கே நீ குளிச்சுட்டேன்றார். நீ குளிச்சுட்டு இப்போ காலை மட்டும் கழுவுனா போதும். சரியா? இப்போ நீங்களும் நானும் குளிச்சாள் அப்படி தானே, ரத்தத்தில் குளிப்பாட்டிட்டார். குளிச்சிருக்கிறோமா? அதான் சொல்கிறோம், ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கரை திரை அற்றவர்களாய் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்திட்டார். ஏற்கனவே நம்ம நிறுத்தி வச்சுட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவரோடு கூட உயர்த்தலை பண்ணி, அவரோடு கூட உன்னதத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். எபேசியர் 2:7 சொல்லுது இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அலையிற ஆள் கிடையாது, ஓடுற ஆள் கிடையாது, இளைப்பாறுகிற ஆட்கள். எத்தனை இளைப்பாடுறீங்க கிறிஸ்துவுக்குள்ள? ஓகே, இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கும் இதுக்கும்ட்டு, அதனால தான் அனுபவிக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்னல, இன்றைக்கி ஏன் சபை வியாதியில் இருக்குது? ஏன் சபை போராடுது? காலை கழுவாமல் இருக்காங்க, அதான் பிரச்சனை. குளிச்சாள், ஆனால் வெளியே என்ன செய்யுது? தூசி படியுது காலில். சொன்னாலும் ஞாபகம் இருக்கா இல்லையா? சர்ப்பம் என்ன பண்ணும்? ரைட்டா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? சர்ப்பம் என்ன செய், நீ மண்ணாக இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? அது நக்கும். அப்போ என்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமோ, என்னைக்கு நமக்கு இந்த மீட்பின் வல்லமை, மீட்பின் நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்க ஸ்தானங்களை நம்ம அறியாமல் போகும்போது எல்லாம், நம்ம காலில் தூசி படியும் போது, பிசாசினுடைய உணவு என்னன்னு சொன்னார்? மண்ணு சொன்னாரா இல்லையா? பிசாசின் உணவு நீ மண்ணை தம்படானார். அப்போது நம்ம மண் காலில் படியும் போதெல்லாம் அவன் என்ன செய்கிறான்? அந்த தூசியை அவன் எடுக்க பார்க்குறான். எடுக்கும்போது நாம் வியாதிப்படுகிறோம். ஆனால் இவற்றையும் அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரத்தத்தினால நம்ம காலை துடைச்சிக்கணும். குளிச்சாச்சு, ஆனால் காலை அடிக்கடி கழுவிக்கணும். அது ஏன்னா நம்ம வெளியே நிறையா துர்ச்செய்தி கேட்குறோம், வெளியிருந்து நிறைய அவிசுவாசமான காரியங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சுற்றில் இது வருது, இதை நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? தொடச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உலகத்துக்கு எதுவும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஆகவே பந்தியில் எடுக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மைண்டில் ஒரு காரியம் எப்படி இருக்கணும்? என்ன வரணும்? உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள்ளே இருக்குது. இந்த பந்தி எடுக்கும் போதெல்லாம் இப்போ என்ன செய்யுது? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இது யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த ஜீவன் செத்த அவயங்களை உயிர்ப்பிக்கும். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுகிற மத்தியில் ஆண்டு சொல்றாரு, 4 நாள் ஆனா என்ன, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீ விசுவாசிச்சா இப்போ நீ அந்த மகிமை பாப்பன்றார். ஓகே, இன்னைக்கு விசுவாசிக்க உங்கள் லைஃப்பில் அந்த ஜீவன் உயிர்த்தெழுதல் வேறிய எங்கே இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கு. ஏ சொன்னார் இல்லையா?
அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனைத்தான் இப்போது நமக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த ஜீவனை கொண்டு என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஓகே, பந்து எடுக்கும்போது பெரிய அறியணும், எனக்குள்ள இருக்க என்ன ஆவி? உயிர்த்தெழுதலின் ஆவி. இப்போது அந்த பாடுகளின் ஐக்கியத்தின் நிமித்தம் இப்போ என்னை பாருங்கள், இயேசு மரிச்சது அவர் இல்லை, நானும் நீங்கள். அடி வாங்கினது அவர் இல்லை, நீங்கள் நானும். ஓகே, அந்த மரணம் அவருடையது இல்லை, நீங்களும் நானும் தான் அங்கே மரித்தோம். அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வைத்து அடித்து எல்லாவற்றையும் முடிவுண்டாக்கி எல்லாம் முடிஞ்சதுன்னு தீர்த்துட்டார். அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருக்கும்போது அவன் பாவி அல்ல. பரிசுத்தமான வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவன் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குடன் சுதந்திரவாளி, கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழுந்த ஆவியை பெற்றவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்முடைய அடையாளமே அங்கே தான் இருக்குது. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம பரலோகத்தில் உட்கார வச்சுருக்காரு. அதனால் நமக்குள்ள இருக்க உயிர்த்தெழுந்த ஆவி இப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு? நம்ம அங்கேயே உட்கார வச்சு இப்போ சொல்கிறாரு, நீ வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரணி. இப்போ என்ன செய், நீ பூமியில் கட்டினீன்னா நான் பரலோகத்தில் கட்டுறேன், எதை கட்டணும் எதை கட்டவிழ்க்கு நீ சொல்லுன்றார். நீ சொல்லு, நான் கட்டுறேன், நான் கட்டவிழ்க்கிறேன். இவ்வளோ ஒரு அத்தாரிட்டி தேவன் நமக்கு கொடுத்துருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ வல்லமையை நமக்கு கொடுத்து தான் இப்போ நீ என்ன செய், எல்லாத்தையும் மாற்றுன்றார். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கண்டு பயப்படுறோம், புலம்புறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டு பெரியவருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சவர் தான் உள்ளே இருக்கார். எல்லாத்தையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வந்தவர் தான் நமக்குள்ளே இருக்கார். அவருக்கு மேலானது ஒன்றுமே இல்லை. தெளிவாக சொல்லுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா துரைத்தனங்களுக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா வல்லமைக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னாரு. இப்போ நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஒரு நாள் வருது, என் நாமத்தினால நீங்கள் கேட்பீர்கள், அப்போது அவைகளெல்லாம் கொடுக்கப்படும். சரியா? அப்போ அந்த நாமத்தை தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் கையில் எடுங்க, எல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்க. அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது அவர் சந்தோஷப்படுறார். விரும்புகிறீங்களா? உங்கள் பிள்ளை ஒன்றை செஞ்சிச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் செய்வதை பார்த்து அவர் ரசிக்க விரும்புகிறார். நான் விட்டுட்டு போனது நீ தொடர்ந்து செய்கின்றார். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்து இப்போ உன் கையில் கொடுத்துட்டேன், நீ செய்யுங்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் செய்கிறத பார்த்து அவர் ரசிக்க விரும்புகிறாருங்க. பிசாசை ஓட்டும் போது சந்தோஷப்படுறாரு. சரியாக யூஸ் பண்ணுறேன், நல்லா யூஸ் பண்ணேன், அன்றைக்கு வியாதியஸ்தனை சுஸ்தமாக சந்தோஷம். எஸ், இதுதான் ராஜ்யம், உனக்குள்ளேருந்து வேலை செய்து பாரு அப்படின்றாரு. ராஜ்யம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னென்னா வேலை செய்து கொஞ்சம் கவனி, இதை செய்து பாரு, இன்னும் செய்யுங்கிறார். நான் செய்த பை பார்க்கலும் மேலானது செய்வீர்கள். யார்? நீங்களும் நானும் செய்வோங்கிறார். செய்ய முடியுமா? முடியும். ஆமாம், தேவன் அப்படிப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட போர்ஸை உங்களுக்குள்ளே வச்சிருக்கார், வெளியில் உங்களுக்கு உள்ள என்பதை மறந்து விடாதீர்கள். பவுல் அதைத்தான் சொல்கிறார். இதைத்தான் நான் மேன்மையாக, இந்த அறிவு எனக்கு வர்றதுக்காகத்தான் நான் வேறு எதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைன்றார். நான் மற்ற இதை இந்த அறிகிற அறிவுக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையும் கந்தையுமாக நான் எண்ணுகிறேன். ஓகே, அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினவன் நான் என்று சொல்லாமல், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை நிறைவேற்ற அந்த பொருளுக்கு லக்கை நோக்கி நான் ஓடுறேன். என் ஓட்டம் எங்கே இருக்குது? அது இல்லை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆவி, இந்த அதிகாரம் இதுக்குள்ளே இருக்குது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதைத்தான் நான் பிடிக்க நான் ஓடுறேன், இதை அனுபவிக்க, இதை செய்யத்தான் நான் ஓடுறேங்கிறார். அந்த பகுதியில் அப்படியே இருக்குது. ஓகே, வீட்டில் போய் 3ஆம் அதிகாரம் வாட்சி பாருங்கள். ஃபுல்லாக நோக்கத்தை தெளிவாக சொல்கிறார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு நமக்கு வர வர நிச்சயமாய் நம்ம எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கலாங்க. கிறிஸ்துவின் அன்பு இதைத்தான் கொடுத்துருக்கு. நீங்கள் அனுபவிப்பதற்காகத்தான் அத்தனை செய்து முடிச்சிருக்கிறார். இதில் கவனமாக இருப்போம். சுகத்தை அனுபவிக்க முடியும், வேண்டியதெல்லாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பந்தியதை செய்ய நமக்கு உதவி செய்கிறது, அனுபவிக்க உதவி செய்கிறது. சரியா? ஆமென். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? உயிர்த்தெழுந்த ஆவி இருக்குது. அவரோடு கூட பாடுபட்டுட்டீங்க, இனி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு கூட மறித்து உயிர்த்தெழுந்தாச்சு, இப்போ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே? ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்துருச்சு. அதன் நிமித்தம் இப்போது சமாதானம் நாம் பெற்றேன். ரைட்டா? சமாதானம் நமக்கு உண்டாயிருச்சு. இப்போ இருக்கிற ஆவி எபேசியர் வாட்சில் என்ன இருக்குது? அவரை எழுப்பினதுக்கு யூஸ் பண்ண அதே வல்லமை
அதே சத்துவம், அதே மகத்துவம். அப்போ இந்த 3 சேர்ந்து அவர்களை போனதுனால என்னாச்சு? கல்லறை விட்டு வெளியே வந்தது போல உங்களை இதுவரைக்கும் சத்ரு அடைச்சி வச்சுருந்தா பாருங்க, அனுபவிக்க கூடாதபடிக்கு, வெளியே வரக்கூடாதபடிக்கு. ஓகே, அதை எல்லாத்தையும் உடைச்சி நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த போர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. இதை கொண்டு எல்லாத்தையும் மாற்றுங்கள். மாற்ற ரெடியாக இருக்கீங்களா? ஆமென்.